ஒரு ஊரில் அருள்வாக்கு சொல்கிற ஒருத்தர் இருந்தார். அருள்வாக்குங்கிறது வேறு, ஜோதிடம் அப்படிங்கிறது வேறு. ஜோதிடம் அப்படின்னா ஒரு பிறந்த நேரம், அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இன்ன தசை, இன்ன புத்தி, இன்ன அந்தரம் அவருக்கு நடக்கிறது, அப்புறம் எவ்வளவோ படித்து அந்த விஷயங்களெல்லாம் அப்ளை பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய பலாபலன்களை சொல்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது. அருள்வாக்கு அப்படிங்கிறது அப்படி இல்லை. நாம் ஏதோ ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி ஒரு மந்திரங்களை ஜபம் பண்ணி அதனால் நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து அந்த இன்ட்யூஷன்னால் சொல்கிறது. இப்போ ஜோதிடரை கேட்டால் நீங்கள் எப்படி பலன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 7 நாட்டு சனி நடக்கிறது இல்லையா, அதனால் சொல்கிறேன் அப்படின்வார். எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கு இல்லையா, அதனால் சொல்கிறேன் அப்படின்வார். ஆனால் இந்த அருள்வாக்கு சொல்கிறவாள், எனக்கு இது நடக்க போகிறதுன்னு சொன்னேலே, அது எப்படி நடக்கும், எதை வச்சுட்டு சொன்னேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு தோணித்து சொன்னேன், இல்லைன்னா நான் பூஜை பண்ணுற சுவாமி சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு வரே தவிர அவரால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஊரில் ஒரு அருள்வாக்கு சொல்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு அருள்வாக்கில் ஒருத்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, இவர் எதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா, ஏதாவது காணாது போனால் கரெக்டாக சொல்லிவிடுவார். யாராவது எங்கள் வீட்டு குதிரையை காணோம்னா கரெக்டாக சொல்லிடுவார். மாடு எங்கே இருக்குன்னா சொல்லிவிடுவார். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நகை தொலைஞ்சு போயிடுதுன்னா அந்த நகை எங்கே இருக்குன்னு சொல்லிவிடுவார். ஒரு கேஷை லாக்கரில் வச்சு பூட்டினேன், அதை காணும்னா கரெக்டாக சொல்லிவிடுவார். எங்கள் வீட்டு பையனை 4 நாளாக காணும் அப்படின்னா எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லிவிடுவார். அந்த மாதிரி அருள்வாக்கு சொல்கிறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன் அவர். அந்த ஊரில் ஒரு ஹானஸ்ட் கான்ஸ்டபிள் இருந்தார். அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் என்ன கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக அவளுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பார். இந்த 2 பேருமே ஒரே ஊரில் தான் இருந்துட்டுருந்தா. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே நேரத்தில் இந்த கான்ஸ்டபிள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகையை காணும். அதே மாதிரி இந்த அருள்வாக்கு சொல்கிறாரே, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகையும் காணும். இந்த அருள்வாக்கு சொல்கிறவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், யார் எங்கேயாவது எங்கள் வீட்டில் ஒரு 5 பவுன் செயின் இருந்தது, குழந்தை கழுத்தில் போட்டிருந்தேன், காணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கண்ணை முடிப்பார், குப்பை தொட்டியில் தேடிப்பார், அங்கே இருக்கும்னுவார். போய் பார்த்தா இருக்கும். இந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னால் அவர் எப்போ தொலைஞ்சது, யார் அந்த குழந்தை எப்போ விளையாடின்னு இருந்தது, யாரோட இருந்தா அப்படின்னு பார்த்து விசாரித்து கண்டுபிடிச்சிடுவார். அதனால் 2 பேருமே இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். இந்த அருள்வாக்கு சொல்கிறவாளை தேடிட்டு பக்கத்து கிராமம், பக்கத்து டவுனு எல்லோரும் வருவா. கார்த்தால அவர் வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், எல்லாருக்கும் டோக்கன் கொடுப்பான். கார்த்தால அவர் ஒரு 8 மணிக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வந்துட்டே இருப்பாள். அப்புறம் இன்றைக்கி 4 மணியோடு முடிஞ்சு போயிடுத்து, நாளைக்கு வாங்கோ அப்படின்வா. அவ்வளோ ஃபேமஸ் அவர், அவ்வளோ பேர் அவரை தேடிட்டு வருவாள். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேலேயும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை, யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டார். ஏழையோ பணக்காரனோ யார் வந்தாலும் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் நியாயமாக இருந்தது அப்படின்னா இந்த நியாயமான விஷயத்தை விசாரித்து அவர்களுக்கு சரியான ஒரு வழி, அதுக்கு ஒரு சொல்யூஷனை அவர் சொல்லுவார். இப்போ என்னாச்சு, இந்த அருள்வாக்கு சொல்கிறவர் வீட்லேயும் ஒரு திருட்டு நடந்துருத்தோ, இந்த போலீஸ்காரர் வீட்லேயும் திருட்டு நடந்துருத்தோ. இந்த அருள்வாக்கு சொல்கிறவர் வீட்டில் அவர் மனைவி சொல்கிறா, நம்ம வீட்டில் வச்சுருந்த செயினை காணுங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், கவலைப்படாத, நம்ம ஊரில் தான் ஹானஸ்ட் கான்ஸ்டபிள் இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட போகிறார், இதுக்கே பயப்படுற அப்படிங்கிறார். ஹானஸ்ட் கான்ஸ்டபிள் இருக்கார், அவர்கிட்ட அவன் மனைவி சொல்கிறா, நம்ம வீட்டில் செயினை காணுங்க. அவர் சொல்கிறார், கவலைப்படாத, நம்ம ஊரில் தான் அருள்வாக்கு சொல்கிறவர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் கண்டுபிடிச்சி கொடுத்துட போகிறார் அப்படிங்கிறார். இந்த அருள்வாக்கு சொல்கிறவர் எல்லாருக்கும் சொல்கிறார். ஆனால் தான் வீட்டில் செயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போலீஸ்காரன்ட்ட போகிறார். போலீஸ்காரர் எல்லாருடைய கேஸையும் பார்த்து அவர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறார்.
ஆனால் தான் வீட்டில் செயினை காணோன்னா அருள்வாக்கு தேடிட்டு போகிறார். இதை பார்த்தா அவளுக்கு தன்னுடைய ஒரு திறமையில் தான் எதை பண்ணுறோமோ அது மேலேயே அவளுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு தோன்றுறது. அப்படி நம்பிக்கை இருந்துருந்துன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவ்வளோதானே, நம்ம வீட்டில் இந்த செயினை காணுமா, இப்போ இந்த ட்ராயரை திறந்துப்பார், அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லணும். அவர் இந்த போலீஸ்காரர் எப்போ தொலைஞ்சு போச்சு, அந்த நேரத்தில் வீட்டில் யார் இருந்தா அப்படின்னு ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கணும். 2 பேருமே அதை பண்ணலை. இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாருன்னா, அருள்வாக்கு சொல்கிறவர் இருக்கார், நமக்கு என்ன கவலைங்கிறார். அந்த அருள்வாக்கு சொல்கிறவர் என்ன பண்ணுறார், போலீஸ்காரர் இருக்கார், நமக்கு என்ன கவலை அப்படிங்கிறார். பெரும்பாலும் நாமும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோன்றது. நமக்கு என்ன ஒரு திறமை இருக்கோ, நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அதில் நமக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு தோன்றுறது. நம்ம எல்லாரையும் பார்த்து பகவான் இருக்கான், கவலைப்படாத, பகவான் கைவிட மாட்டான், பகவான் நாமாவை சொல்லு, நீ தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த பகவான் நாமா இருக்கே அது உன்னை காப்பாற்றும், கைவிடாது. அந்த நாமம் உன்னுடைய பாவத்தை போக்கும், புண்ணியத்தை கொடுக்கும், உன்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மீதி யுகங்கள்லாம் நீ தியானம் பண்ணினா, யோகம் பண்ணினா, பிரம்ம விசாரம் பண்ணினா என்ன ஒரு பலன் கொடுக்குமோ அந்த பலன் உனக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பகவானுடைய நாமாவை சொன்னாலே கிடைக்கும். ராமா, கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பொறுத்தியாருக்கு சொன்னால் மட்டும் போகாது. பொறுத்தியாருக்கு சொல்கிறத காட்டிலும் நமக்கு அதில் ஸ்திரமான நம்பிக்கை இருக்கணும், அதில் ஒரு பெருமை இருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, நான் நாமா சொல்கிறேன், எனக்கு என்ன கவலை, எனக்கு எப்படி பாவம் ஒட்டும், எனக்கு பாவமே ஒட்டாது, நிச்சயம் இதுதான் எனக்கு கடைசி ஜென்மா. ஏன் அப்படின்னா நான் பகவான் நாமா சொல்கிறேன். அந்த நாமா பகவன் நாம போதேந்திரால் சொல்லியிருக்கார், எவ்வளவோ மகான்கள் சொல்லியிருக்கா, ஏன் என் குருநாதர் சொல்லியிருக்கார், நாமா சொல்கிறவனுக்கு பிறவி இல்லைன்னு சொல்லியிருக்கார், நாமா சொல்கிறவனை பாவம் ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கார், நாமாவை காட்டிலும் பெரிய புண்ணியம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதனால் ஊர் உலகங்கள்லாம் பகவான் இருக்கான், காப்பாற்றுவான், பகவான் இருக்கான், கவலைப்படாத, பகவான் நாமா உன்னை கரையேற்றம்னு சொல்லிவிட்டு அதை சொல்கிறவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறதுனால யாருக்கும் நம்பிக்கை வராது. முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணுமே. அப்போ என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் கேட்பா, நீங்கள் நாமா சொல்கிறேன், பாகவதம் படிக்க சொல்கிறேன், ஆனால் என்னால் பக்தியாக பண்ண முடியலையே, மெக்கானிக்கலாக தானே பண்ணுறேன் அப்படின்வா. யார் சொன்னால் ஒரு ஆரம்பிக்கும் பொழுதே பக்தியாக பண்ண முடியும்னு? யாராலையும் பக்தியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு குழந்தைய இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போட்டிருக்கோம், அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை வருமோ? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசை வருமோ? அது ஒரு 6-7 வயசு 6-7 கிளாஸ் வரும்போது தான் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அதில் ஆசையை வளர்த்துக்க முடியும். அதனால் ஆரம்பத்தில் யாராலையும் பக்தியாக பண்ணவே முடியாது, மகாபுருஷால தவிர. நீ மெக்கானிக்கலாக பண்ணு, ஆனால் ஸ்ரத்தையாக பண்ணு. ஹரே ராமாவை நிச்சயம் இது எனக்கு பக்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு பண்ணிட்டு வா. ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறேன்னா அவ்வளோ தூரம் பண்ணும்பொழுது வேடிக்கை பார்க்காத, ஃபோனை நோண்டின்ண்டே பண்ணாத, கடிகாரத்தை பார்த்துட்டே எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பண்ணாத. ஒரு 10 நாமா, அந்த 10 நாமாவை சின்சியராக சொல்லு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பக்தி சாதனங்களை ஆரம்பத்தில் சின்சியராக ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு வந்துட்டால் கொஞ்ச நாள் கழித்து உனக்கு அதில் ஒரு பெருமை வரும். நான் நாம ஜபம் பண்ணுறவனாக்கும். இது இதில் அகங்காரம் இல்லை, ஒரு பெருமை. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா நம்ம ட்ரெஸ் அழகாக இருக்க பற்றியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? நான் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற நல்ல அப்பா அம்மா எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெருமை வர வேண்டாமா? அதே மாதிரி அவனுக்கு அதில் ஒரு பெருமை, அகங்காரம் இல்லை. நான் நாமா சொல்கிறேன், எது போகிறோம் எனக்கு, இதை விட என்ன வேணும், நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன், என் வாக்கில் நாமா வருதே அப்படின்னு அடுத்ததான் அவனுக்கு அதில் ஒரு ரத்தி ஏற்படும். ஆசையாக சொல்லுவான், நிறையா சொல்லுவான். அந்த ரத்தி பக்தியை கொண்டு கொடுத்துரும். பக்தி வந்துடுத்துனா அப்புறம் கேட்கணுமா? ஞானம் வைராக்கியம் தானாக வந்துடும். அதனால் முதல்ல நாம் என்ன சொல்கிறோமோ அதில், நாம் என்ன பண்ணுறோமோ அதில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும்.